மதம் வந்து அரசியலுக்காக வரல. ஏன்னா மதத்தை அரசியலில் கலந்துட்டிங்கன்னா அந்த நாட்டை அமைதிப்படுத்தவே முடியாது நாளைக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு சில அரசியல் மேடைகளையும் உங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எதனால்? எனக்கு அரசியலுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் நின்று இருந்தால் எம்எல்ஏக்கு என்றைக்கும் நிற்க முடியாதா, எம்பிக்கு என்றைக்கும் போயிருக்க முடியாதா? கத்துப்புத்துன்னு பேசுகிறவன் எல்லாமே பெரிய பெரிய லெவலில் இருக்கிறான். அப்போ நான் என்ன பதவி வேணாலும் அடைஞ்சிருக்க முடியும். எனக்கு எந்த பதவியும் வந்து தான் யாருன்னே தெரியாமே இருந்து உள்ளுக்குள்ளே ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அதே மாதிரி வேலை செய்கிற திருட்டு மனமுடையவர்கள், கள்ள புலனுடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து யாருமே வந்து கறி சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கலாம். அது என்ன அந்த மாதம் ஏதாவது அநியாயம் பண்ணிச்சா இல்லை ஏதாவது நியாயம் பண்ணிச்சா? புரட்டாசி மாதத்தில் எல்லாமே இணை சேரும். என் மதத்தின் புனிதத்தை இவன் கெடுக்கிறான், நான் அதை அனுமதிக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் மதத்தையும் அரசியலையும் கலக்காதீர்கள் என்று வாழ் சுழற்றுகிறேன். பொய்க்கதைகளும் புனைக்கதைகளும் கலவாத தமிழரின் எளிய இயற்கை தன்மை நிறைந்த காலம்னு எழுதுறார். பொய்க்கதைகளும் புனைக்கதைகளும் எதை சொல்றாரு? சீனிவாசன். ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஐயா, மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் உண்டா? ஆதிசங்கரரும் மனுஸ்மிருதியும் மனிதர்களுக்குள்ளே இத்தகைய பாகுபாடுகளை, பிரிவுகளை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள்? நம்ம ஔவையார் கூட, தமிழ் மூதாட்டி ஔவையார் கூட குலத்திலவே ஆகுமாம் குணம்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஆனால் இதை பொறுமையாக நம்ம அணுகணும். ஒரு சிலருக்கு பிறவியிலேயே சில இயல்புகள் என்பது அமைந்திருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்கலி கேரிடு, தென் சைக்கலாஜிக்கலி கேரிடு, தென் தேர்டு சோஷியல் வளர்ப்பு முறை இருக்குது இல்லையா, அதில் கேரிடு எடுத்துக்கோங்க. ஜெனட்டிக்கலி கேரிடு அப்படின்னா ஒரு சில நோய் வந்து அந்த பரம்பரையில் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளவு நீங்கள் பாடுபட்டாலும் சுகரு, ஸ்கின் டிசீஸு, இது மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பரம்பரையில் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு தான் போகும். அது உள்ளேருந்து வெளியே வந்து பார்த்துட்டு தான் போகும். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி நான் பாருங்கள். ஸோ ஜெனட்டிக்கலி சில நோய் இருக்கிற மாதிரியே ஜெனட்டிக்கலி சில குவாலிட்டிஸும் இருக்கும். டக்குன்னு எடுத்து கொடுக்கறது, யாரும் வந்தால் அவங்களுக்கு விருந்து உபசரிக்கிறது, இது வெறும் பிறப்பில் மட்டும்தான் இல்லை, பிறப்பு ஒரு காரணம். தென் இதுக்கு அடுத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி, பயாலாஜிக்கலி, தென் சைக்கலாஜிக்கலி, ரெண்டாவதாக பரம்பரை, ஜாதி, குலம் இதெல்லாம் வரும். எப்படின்னா அம்மா வயிற்றில் இருக்கும்போது அம்மாவுடைய தாட்ஸில் வர்றது, அம்மா ஃபேஸ் பண்ணுறது. மாமியார் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா இந்த பழக்கம் என்றைக்காவது கொல்ல மாட்டேனா அப்படின்னு நினச்சா அந்த குழந்தைக்கு கொல்லணுங்கிற எண்ணம் வந்துடும். இப்போ இது ஹெரிடிட்ரி தானே. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு? அதுக்கு வந்து எந்த பிளானிங்கும் கிடையாது, ப்ரீ பிளானிங் கிடையாது, யாரையும் கொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. பட் யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிற கோவத்தில் அம்மா அப்பா இன்னொருத்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறான்னு தெரிஞ்சு போனோன்னே இந்த கொதிக்கிற பிள்ளைய வச்சுருக்கிறவ அவளை வெட்டணும் அப்படிங்கிறா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அப்போ இந்த குழந்தைக்கு வெட்டணுங்கிறது மட்டும்தான் பதியுமே ஒழிய அப்பா இன்னொருத்தியை தொடர்பு வைத்திருப்பதால் வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் பதியாது. புரியுதுங்களா? அது சைக்கலாஜிக்கலாக அப்படியே தான் பிஹேவ் பண்ணணும், எங்கே வந்தாலும் அதே மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணணும். இது சைக்கலாஜிக்கல். மூணாவது சோஷியலாஜிக்கல், பயாலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியலாஜிக்கல், சமூகம் மூலமாக. அது என்னென்னு கேட்டால் வளர்கிற சூழ்நிலை. ராமகிருஷ்ணர் கதை சொல்லுவார், கசாப்பு கடையில் ஒரு கிளி வளர்ந்தா வெட்டு குத்து அப்படின்னு கத்தும். அதுவே மந்திரம் சொல்கிற வீட்டில் ஒரு கிளி வளர்ந்ததுன்னா அது மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கும், திரியம்பகம் இஜாமகேன்னு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். ராமகிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ வளர்ப்பு சூழ்நிலை முதல்ல வந்து பயாலாஜிக்கல், தென் சைக்கலாஜிக்கல், தென் சோஷியலாஜிக்கல். இதில் தான் ஜாதி, மரபு, மதம் இது எல்லாமே வருது. பட் அவேர்னஸ் அப்படிங்கிற விழிப்பு ஏற்பட்டுட்டால் உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, இந்த வளர்ப்பு சூழ்நிலையால் பதிந்த எண்ணங்களும் நான் அல்ல, எண்ணங்கள் உருவாகிற மூல எண்ணமே நான், எனக்கு இவையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இவங்க சொன்னது பாதி உண்மை, பாதி வந்து நம்ம மாற்றிக்கக்கூடியது. அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி குணங்கள் ஏற்படுது, ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. ஒருத்தருக்கு பிறந்த இன்னாருக்கு இன்னார் பிறந்ததுனால இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. இல்லை, ஹெரிடிட்ரியாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறேன்.
ஏன்னா ஹெரிடிட்ரியாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் அவங்க அறியாமையே, கோபம் வந்து ஹெரிடிட்ரியாக இருக்கும். அந்த அவங்க தாத்தா அருவாளோட வெட்டு அப்படின்னாருன்னா இவனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். 33.3ன்னு வச்சுக்கோங்க, 30ன்னு வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக வரும்னு நான் சொல்லலை, வரவே வராதுன்னு சொல்லலை, ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஹெரிடிட்ரியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அதை நீங்கள் மாற்றவும் முடியும். எப்படி மாற்ற முடியும்? உங்களுக்குள்ளேயே நீங்கள் திரும்பி திரும்பி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் ஏன் கொல்லணும், எதுக்காக கொல்லணும், அதுக்குரிய எனக்கு ஒரு நல்ல நண்பர் அமையணும், நல்ல குரு அமையணும், இல்லை நல்ல சூழல் அமையணும், இல்லை நல்ல புத்தகங்களை படிக்கிற பழக்கம் எனக்கு வரும். ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாறி போயிடும் டோட்டலாக. ஸோ இது ரெண்டுமே உண்மை, அதான் அதில் இருக்க சிக்கல். நம்ம வந்து ஒன் சைடடாக அதை உண்மையை தீர்மானிக்க முடியாது. அப்போ இது அடிப்படையில் நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நம்ம மனுஷன் சொல்லக்கூடாது. வேறுபட்டவர்னு சொல்லுங்கள், மாறுபட்டவர்னு சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் முரண்பட்டவர்னு சொல்லுங்கள். சரி, இவர் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரின்னு சொல்லுங்கள். ஆனால் இது உயர்வு இது தாழ்வுன்னே சொல்லாதீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நான் ஒன்று சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச சில அறிவு வந்து ஆடு மேய்க்கிற நண்பருக்கு தெரியாது. ஆனால் ஆடு மேய்க்கிற நண்பர்கிட்ட இருக்க சில அறிவு என்கிட்ட கிடையாது. அவர் 100 ஆடு போனாலும் 100 ஆட்டையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பார். இது காணும் அது காணும் அப்படின்னு ஒன்றுக்கும் பேர் வச்சு கூப்பிடுவார். 99 ஆடு வந்துட்டு வரலன்னா வராத ஆடு எதுங்கிறது அவருக்கு தெரியும். என்கிட்ட நீங்கள் 100 ஆடையும் கொண்டாந்துருந்தா எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அவருக்கு தெரிகிற ஒரு வித்தை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிகிற ஒரு வித்தை அவருக்கு தெரியாது. அப்போ நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் தானே. ஒரு விஷயத்தில் அவர் கிரேட்டு. நான் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்வேன், இன்டர்வியூ போகிறப்பா நீ செலக்ட் ஆகலைன்னா நான் அறிவில்லாதவன் நினச்சிக்காத, உங்ககிட்ட இருக்கிற அறிவு அங்கே தேவையில்லைன்னு அர்த்தம். நீ என்ன குவாலிஃபை பண்ணி வச்சுருக்கிறியோ அது அங்கே அந்த ஜாபுக்கு தேவையில்லை, உன்னை வேணான்ட்டான். அதனால் உனக்கு அறிவு இல்லைன்னு தாழ்வு மனப்பான்மையில் கஷ்டப்படாத. அவனுக்கு என்ன அறிவு வேணுமோ அது உங்ககிட்ட இல்லை, இல்லை உங்ககிட்ட இருக்கிறது அவனுக்கு தேவையில்லை, அப்படி எடுத்துக்கோ. அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டும் ஒன்று ஒன்று இருக்குது. அதனால் உயர்வு தாழ்வு சொல்லாதீங்க, மாறுபட்டவர்கள்னு சொல்லலாம். இதில் இப்போது தில்லி பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் சமீபத்தில் இந்த மனுஸ்மிருதியை சேர்த்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் அஜெண்டா, அவங்க அஜெண்டாவே அதான் செய்வாங்க. அவங்க கான்ஸ்டியூஷன்லேயே சேர்த்துருவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கான்ஸ்டியூஷன்லேயே சேர்த்துருவாங்க. அவங்கள என்ன பண்ண முடியும்? அவங்க 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 செல்வாக்காக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இதை பற்றி ஆராய்ச்சியே பண்ண மாட்டாங்க, இது சரியா தவறா அதெல்லாம் இல்லை. அவங்க ஒரு ப்ரீ பிளான்ட் அஜெண்டா வச்சுருக்காங்க, அதை நோக்கி அவங்க போகிறாங்க. அதை எதிர்க்கிறவங்க செதறி இருக்கிறாங்க, கொண்டு வரவங்க ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நாடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுலேருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சுவாமி விவேகானந்தர் கையில் தம்படி காசு இல்லாமல் பரிவிராஜராக இந்தியா முழுவதும் சுற்றி வந்தார். அந்த காலத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் இந்தியாவின் நிலையை குறித்தும் அதற்கு மாற்றத்துக்கான வழிமுறைகள் குறித்தும் இது ஏன் இந்த நிலையில் இருக்குங்கிறது குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அவர் வந்து ஒவ்வொரு பகுதியாக போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அவரை வச்சு நிறைய அரசியல் நடக்குது. அவர் மாத்திரம் இல்லை, எல்லா மத தலைவரை வச்சும் நிறைய அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதில் உங்களை மாதிரி இருக்கும் சொன்னால் தான் மக்களுக்கு அது தெரிய வரும். விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணரிடத்தில் தெய்வீக செய்திகளை பெறுகிறார். ஆனால் சமூக பார்வையை சுயமாக சிந்திக்கிறார். சமய அனுபவங்களை குருதேவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். தீட்சை, தொடுகை மூலமாக ஏற்பட்ட மாற்றங்கள். ஆனால் சமூக மாற்றங்களை அவராக கற்கிறார், சமுதாயத்தை பார்க்குறாரு, நிறைய நூல்கள் வெளியில் படிக்கிறாரு. அதன் மூலமாக அவருக்கு அந்த கருத்து உருவாகுது. பயணப்பட்டுட்டு வந்தோடனே அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னே சொல்கிறாரு, இந்த பிரதர்ஹுட்டுங்கிற கிறிஸ்டியானிட்டியோட பிரதர்ஹுட் அவருக்கு பிடிச்சி போகுது. நான் இந்தியாவில் வந்து அது மாதிரியான ஒரு பிரதர்ஹுட்டு தான் தொடங்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அதுதான் பின்னாடி ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணா ஆர்டராக வந்தது. இப்போ நான் சொன்னால் ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசிகள் கூட கோச்சுக்குவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப ராமகிருஷ்ணருக்கு கோயில் கட்டி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனாக தான் அதை ஆக்குறாங்களே ஒழிய விவேகானந்தர் கனவு கண்ட ராமகிருஷ்ண மிஷனை அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவர் உருவ வழிபாட்டே ஆதரிக்கலையே. இத்தனைக்கும் அவங்க குருவருடைய உருவத்தை வைக்கிறது கூட அவர் அனுமதி கொடுக்கல. அது மட்டும் இல்லைங்க, அவர் மருத்துவமனைக்கு தான் முக்கியம் கொடுக்க சொன்னார், பள்ளிக்கூடத்துக்கு தான் முக்கியம் கொடுக்க சொன்னார். இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் நீங்கள் போய் கேளுங்க, பசங்க கலாட்டா பண்ணுறான், பசங்க ஸ்ட்ரைக் பண்ணுறான், இதெல்லாம் நடத்துறது கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கிறத செய்யும் தான் விவேகானந்தர் இந்த ஆர்டரையே கொண்டாந்தார். அவர் இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா, கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பிரதர்ஹுட் இருக்கிறதால தான் they are able to control the all over the world. ஸோ அது மாதிரி இந்துயிசத்துக்கு ஒன்று வேணும் தான் அவர் கொண்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு புதுசாக இப்போ எத்தனை ஆஸ்பத்திரி ராமகிருஷ்ணா மிஷன் திறந்துருப்பாங்க, அதை தான் சொல்ல வந்தேன். எத்தனை காலேஜ் திறந்துருப்பாங்க, எத்தனை ஸ்கூல் திறந்துருப்பாங்க.
அவங்க கோயில் திறக்கிறாங்க, எங்கே போனாலும் ராமகிருஷ்ணருக்கு கோயில் கட்டுறாங்க. உண்மைதான். ஆனால் விவேகானந்தருடைய பிரின்சிபிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கை கழுவுறாங்க. நான் அப்படி சொல்கிறதுக்காக அவங்க என் மேலே கோவப்படல, அதை பற்றி நான் கவலைப்படல. விவேகானந்தருடைய கான்செப்ட் வைஸ் இந்துவிசத்தை கொண்டு போகிற அந்த சிரமத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சிரமம் அது ஒரு கட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்ய கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மடத்தை மிஷினை நான் வித்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அவர்கிட்ட படிக்க வந்த பையன் சொல்கிறான், பீகாரில் பஞ்சம் போடா போய் வேலை செய்யினா, நான் உங்கள்கிட்ட படிக்க வந்தது வேதாந்தம், நீ என்ன போய் பீகாரில் போய் வேலை செய்ய சொல்கிறேன்னா, டேய் அடுத்த ஜென்மத்தில் வேணா நீ படிச்சுக்கலாம் வேதாந்தம், இப்போ அவன் பட்னியாக கிடக்கிறான், போ அந்த இடத்துக்கு, வெள்ளத்தில் கஷ்டப்படுறான், போ அந்த இடத்துக்கு, நீ இன்னும் என்கிட்ட படிக்க வேண்டியது இல்லைன்னார் விவேகானந்தர். சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சுனாமி வந்தால் செய்கிறாங்க, மற்ற இடங்கள்லாம் செய்கிறாங்க, செய்யலேன்னு குற்றம் சாட்டுற அளவுக்கு நான் பாவி இல்லை. ஆனால் இன்னும் விவேகானந்தர் கனவு கண்ட அந்த 100 வேகத்துக்கு அதுலேருந்து, ஏன்னா அதில் சில சிரமம் இருக்குது சமூகத்துலேருந்து, அழகாக அந்த பக்தி பஜன் மீட்டிங் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்க இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவேகானந்தர் கனவு கண்ட ரிலிஜன் அதுதான், சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது, இந்த நாட்டுடைய இந்த நிலைக்கு இன்றைய அவர் அப்போ உள்ள நிலையை சொல்கிறார், இப்போ இன்னும் மோசமாக போச்சு. அன்னைக்கு உள்ள நிலையை அவர் சொல்லும் போது 2 முக்கியமான காரணம் சொல்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஒன்று பெண்களை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலை, அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படலைங்கிறது ஒரு காரணம். இன்னொரு எல்லா வாய்ப்புகளும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கே அவங்களுக்கே எல்லா வாய்ப்பும் போய் சேர்றதுனாலையும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் இங்கே தென்னாட்டுக்கு வந்துட்டு அவர் இங்கே இருக்கிற அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த இயக்கங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் சில கோவத்தில் சில காரியங்கள்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய முறை வேறு அப்படி சொல்லிக்கிட்டே ஆனால் நடுவில் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்த ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அவர்கள் கக்கிய விஷத்தை அவர்களே உறிஞ்சட்டும் பார், அவர்கள் கக்கிய விஷத்தை அவர்களே உறிஞ்சட்டும். அவர் யாரை சொல்கிறாரு? அவர் இவங்கள சொல்ல, யார் சமூகத்தில் மேலாதிக்கம் பண்ணி மேட்டிமைத்தனத்தை நிலைநாட்டி, யார் இந்த மதத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு ஜாதி பிரிவினைகளை ஏற்படுத்தி எப்போவுமே இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினாங்களோ அது விவேகானந்தருக்கு சம்மதம் இல்லை. அதை அவர் சாடுறார். அவர்கள் கக்கிய விஷத்தை, பாம்பு தீண்டினால் நாங்கள் பெங்காலில் சொல்லுவோம், அந்த பாம்பே அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். அவர்கள் சமூகத்தில் கக்கிய விஷத்தை அவர்களே திரும்ப எடுக்கட்டும் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, தன்னை பெரிய அறிவாளியாக ஒரு சமூகம் நினச்சிக்குது, எல்லாரும் விட நான் பெரிய அறிவாளின்னு. அப்போ இவங்களுக்கு ஒன்றுமே நம்ம உதவ வேண்டிய அவசியம் இல்லை, படிப்பு சொல்லித்தராத, அவங்களுக்கு எந்த விதமான நம்ம சமூக நன்மையும் செய்ய வேண்டியதில்லை, அவங்க தான் வசந்தவங்களாச்சே, அவங்களே பார்த்துக்கட்டும், நம்ம கஷ்டப்படுறவங்களை கை தூக்கி விடுவோம், வசந்தவங்களை நாம ஏன் காப்பாற்றணும்னு ஒரு பேச்சில் சொல்கிறார். இது எல்லாமே இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், அவர் பார்த்த அந்த அமைப்புங்கிறது டோட்டலாக வேறு. இன்னொரு இடத்துல ரொம்ப போல்டாக சொல்கிறார், அதெல்லாம் இன்றைக்கி சொன்னோம்னா பெரிய பிரச்சனை வரும். ஆதிசங்கரர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் யாராகவும் ஆக்குவார். பலுச்சிஸ்தானில் மீன் பிடிக்கிறவர்களை திடீரென்று பிராமணர்கள் என்பார், வைசியனை சத்திரன் என்பார். அவருக்கு ஆதிசங்கரர் மேலே சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. ஆதிசங்கரர் மேலே இருந்த கருத்தை பதிவும் பண்ணினார் விவேகானந்தர். அதனாலேயே சங்கர மடங்களுக்கு விவேகானந்தரை அவ்வளவா பிடிக்காது. இதெல்லாம் இன்னைக்கு பிடிக்காது. சங்கர மடங்களுக்கு உள்ளுக்குள்ளே வெளியில் காட்ட மாட்டாங்க, ஆனால் சங்கர மடங்களுக்கு விவேகானந்தரை பிடிக்காது. இதில் நான் சொல்கிறதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களை நிறைய இலக்கிய மேடைகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட மேடைகளில் நிறைய பார்த்துருக்கோம், பட்டிமன்றங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு சில அரசியல் மேடைகளையும் உங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எதனால்? இதில் ஆன்மீகவாதிகள் அரசியல் பேசுவதும் அரசியல்வாதிகள் ஆன்மீகம் பேசுவதும், இதற்கு மேலாக நம்ம அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க இதிலெல்லாம் தலையிடுறது சரியா? இதை எப்படி பார்க்குறீங்க? இது நிறைய துணை கேள்விகள் உள்ளடக்கிய கேள்வியாகவே போடுறீங்க நீங்கள். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யாரும் கேட்க முடியாது. அதுதான் ஜனநாயகம். அதுக்குன்னு ஏதோ ஒரு அரசர்கள் மாதிரி அதுக்குன்னே பிறந்தவங்க அரசியல்வாதிகள் தான் பேசணுங்கிறது இல்லை. பிரிட்டிஷில் பிரைம் மினிஸ்டராக இருப்பார் மேக்மில்லன், பிறகு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் முடிஞ்ச உடனே பொட்டியை தூக்கிட்டு உலகம் முழுக்க புஸ்தகம் விற்கிற கம்பெனிக்கு போயிட்டார். நீங்கள் அதான் டெமோக்ரஸி. அவருடைய ரோல் வேறு. சர்ச்சில் மாதிரி ஒரு பெரிய வலிமையான தலைவன் கிடையாது.
வேர்ல்டு வார் முடிஞ்சவொடனே சர்ச்சில் தூக்கி வெளியே போட்டான். ஏன்னா வார் நடத்துறதுக்கு அவன் லாயக்குடா, நாடு நடத்துறதுக்கு அவன் லாயக்கு இல்லைன்னா. அந்த ஒரு அவசியத்துக்காக ஒவ்வொருத்தட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும். யுத்தம் நடத்துறதுக்கு சர்ச்சில் தேவைப்பட்டார், நாட்டை நடத்துறதுக்கு சர்ச்சில் தேவையில்லைன்னா. அதுதானே சார் டெமோக்ரஸி. அதனால டெமோக்ரஸியில் யார் வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம், அது தள்ளி வச்சுருங்க. பாரதி அரசியல் பேசலையா, விவேகானந்தர் அரசியல் பேசலையா, வள்ளலார் அரசியல் பேசலையா? அருள் நயந்த சன்மார்க்கர் ஆள்க, கருணையிலா ஆட்சி கடிகி ஒழிக அப்படின்னார். மோசமான ஆட்சியெல்லாம் ஒழியணுண்டா, வள்ளலார் பேசலையா அரசியல்? அந்த அரசியல் தான் நான் பேசுகிறேன். ரைட். எனக்கு ஒரு பார்ட்டியினுடைய பிளாட்ஃபாரத்தில் என்னை பார்க்க முடியுதுங்கிறது நியாயமான குற்றச்சாட்டு. இதெல்லாம் நான் ஒளிவு மறைவாக தள்ளி போக விரும்பலை. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மதம் என்ற ஒரு புனிதமான விஷயத்தை அரசியலில் கலக்கிற ஒரு அநீதி நடந்து விட்டது இந்த நாட்டில். மதம் அரசியலுக்காக வரல. ஏன்னா மதத்தை அரசியலில் கலந்துட்டிங்கன்னா இந்த நாட்டை அமைதிப்படுத்தவே முடியாது. நாளைக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பிரிவினையின் போது, வங்காள பிரிவினையின் போது நம்ம மதத்தை அரசியலில் கலந்த விளைவுகளையும் இரத்தத்தையும் துர்நாற்றத்தையும் அனுபவித்தவங்க. இந்த நாட்டில் மதத்தை அரசியலில் கலக்கவே கூடாது. வேறு கொள்கைகள், கோட்பாடுகள், முதலாளித்துவம், கம்யூனிசம், பொருளாதாரத்தில் எப்படி முன்னுக்கு வரணும், அணைக்கட்டுகள், வேலைவாய்ப்பு, சாலை கட்டமைப்பு, விமானம், ஒரு தேசத்தின் பொருளாதார வளம், ரூபாய்க்கு மரியாதை உண்டு செய்தல், உங்கள் நாடு எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது உங்கள் நாட்டோட ரூபா வேல்யூ கூட இருக்கிற மாதிரி மாற்றுறது, இவை தான் ஒரு அரசனுடைய கடமை. கோயில் கட்டுறேன், குளத்தை வெட்டுறேன், அத்தை பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. அதெல்லாம் அவங்கவுங்க சௌரியப்படி அவங்கவுங்க பண்ணிட்டு போவாங்க. யாருக்கு வேணுமோ அவங்க கட்டிட்டு போகிறான். ஒரு அரசாங்கத்தினுடைய அணைக்கட்டு கட்டுறது தான், தொழிற்சாலை கட்டுறது தான், எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது தான், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது தான். இந்த மெச்சூரிட்டியை நம்ம நாட்டு பொலிட்டீஷியன்ஸுக்கு இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணாங்க, மதம் அப்படிங்கிற வேறு அது ஜீவன் முக்திக்கு வந்தது இல்லை, உலக லாபத்துக்கு வந்தது. உலக லாபத்துக்கு கோயிலுக்கு போவேன், பிள்ளை பெற்றுக்குவேன், நகை போட்டுக்குவேன், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அதுக்கு வந்தது. தாண்டி போனால் முக்திக்கு போகிறதுக்கு வேணும். அதை கொண்டு வந்து எதுக்கு அரசியலில் கலக்கணும்? 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தலுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் மன்னர்கள் கூட நிறைய கோயில்கள் அவங்க முட்டாளாக இருந்தாங்க. மதத்தை கலக்கக்கூடாதுங்கிற தெளிவு மன்னர்களுக்கு இல்லை. அதனால தான் எல்லா சாமியாரும் போய் பிடிச்சி, சமணர்களும் அதே வேலை தான் பண்ணாங்க, பௌத்தர்களும் அதே வேலை தான் பண்ணாங்க, பக்தி இயக்கவாதிகளும் அதே வேலை தான் பண்ணாங்க. மன்னர்கள் தோள் மேலே ஏறி உட்காந்துக்கிறது, மன்னர்களை தான் இஷ்டப்படி ஆயுஷை விருத்தி பண்ணுறதுக்கு ஹோமம் பண்ணுறேன், உனக்கு 3வது கல்யாணம் பண்ணால் அவள் ஜாதகத்து வழியாக நீ நல்லா இருப்ப. சும்மா ஒரு பொண்டாட்ட கல்யாணம் மட்டும் இருந்தவனெல்லாம் 3வது கல்யாணம் பண்ண வச்சது இவங்க பண்ண வேலை தான். அவளுக்கு ராஜயோகம் இருக்குது, அதனால் அவள் ஜாதகத்தால் நீ ராஜாவாக கண்டினியூ பண்ணுவேன். இப்படியெல்லாம் பண்ணி அவனை ப்ளீஸ் பண்ணாங்க. இன்னும் சரியாக சொல்லப்போனால் அவனை கெடுத்தாங்க, அரசர்களை கெடுத்தாங்க. அவங்களுக்கு லௌகீகமான லாபங்களை பற்றியே யோசனையை கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆகி போச்சு, அதுக்கு மதம் அரசர்கள் தோள் மேலே ஏறி உட்காந்து பழக்கப்பட்டு போச்சு. இதை விளக்கணும். மதத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பிரிச்சுட்டு போகணும். இப்படி பிரிச்சிருந்ததுன்னு வச்சுங்க, எனக்கெல்லாம் அரசியலில் வேலையே கிடையாது. நான் சமய ஞானம், அது மூலம் சமூக நல்லறிவு, பிறகு ஜீவன் முக்தி, பிறகு ஆன்ம விடுதலை, இதை நோக்கிய பயணம் தான் என்னோடது. அதில் நான் ஷேர் பண்ணுவேன், நான் என்ன அடைஞ்சேனோ அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுவேன். இவ்வளோ தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருந்தது. எனக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் நின்று இருந்தால் எம்எல்ஏக்கு என்றைக்கும் நிற்க முடியாதா, எம்பிக்கு என்றைக்கும் போயிருக்க முடியாதா, ஒரு வாரிய தலைவராக இருக்க முடியாதா, இல்லை ஒரு எந்த போஸ்ட்டும் அடைய முடியாதா? தாராளம் அடைய முடியும். தத்துப்புத்துன்னு பேசுகிறவன் எல்லாமே பெரிய பெரிய லெவலில் இருக்கிறான். நான் மணிக்கணக்காக மகுடி ஊதுற மாதிரி பேசுவேன். அப்போ நான் என்ன பதவி வேணாலும் அடைஞ்சிருக்க முடியும். எனக்கு எந்த பதவியும் அடைய முடியாதுங்கிறதே கிடையாது. வேணான்னு தான் இருந்தேன், எனக்கு வேண்டியதே இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ அரசியலுக்கு வர ஐடியா எனக்கு இல்லை. உங்களோட பர்பஸ் வேறு, என் பர்பஸ் வேறு. என்ன பண்ணுனாங்க, மதத்தை கொண்டாந்து அரசியலில் கலந்தாங்க. இப்போதும் மதத்தின் புனிதத்தன்மையை காப்பாற்றுவதற்காகத்தான் அரசியல் பேசுகிறேன். அரசியலில் லாபம் அடைவதற்காக நான் அரசியல் பேசவில்லை. இந்த கிளாரிட்டி தெரியலையே. மதத்தின் புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தால் தான் நான் அரசியல்வாதிகளை எதிர்த்து வாழ் சுழற்றி கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் அது என் வேலை அல்ல. போராடுவதோ வாழ் சுழற்றுவதோ என்னுடைய வேலை அல்ல. என் மதத்தின் புனிதத்தை இவன் கெடுக்கிறான், நான் அதை அனுமதிக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் மதத்தையும் அரசியலையும் கலக்காதீர்கள் என்று வாழ் சுழற்றுகிறேன். அதற்கு ஒரு களம் தேவைப்படுகிறது. அதற்கான களம் ஒரு கட்சியால் ஒரு மேடையாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி நான் அந்த கட்சியில் சேர்ந்துருக்கலாமே, அந்த கட்சியில் நான் பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்கலாமே. எதுவுமே நான் விரும்பலையே. இப்போவும் சொல்கிறேன்,
மதத்தையும் அரசியலும் கலக்கிறது இல்லைன்னு அவங்க விலகிட்டாங்கன்னா நான் அந்தாண்ட போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருக்காது. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், இந்த மதத்தை காப்பாற்றினா காவி போட்டுக்கணும், கொட்டை போட்டுக்கணும், பட்டை போடணும், ஒரு மண்ணும் போட வேணாம், அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு மனுஷன் வந்து காவி சடை வேண்டாம், காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாரதி சொல்லலை. ஏய் சமய அடையாளம் ஒன்றுமே வேண்டியதில்லை, ஆனால் நீ ஞானியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலையா? ஆனால் நான் காவி போட்டுக்கல, நான் ருத்ராட்சம் போட்டுக்கல, நான் எதுவுமே அது மாதிரி பண்ணிக்கல. ஆனால் அதுக்குரிய மனோநிலையில் நான் இருக்கிறேன். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்குரிய சமூக அங்கீகாரமும் எனக்கு உண்டு. ஒரு மடாதிபதி இந்த சொசைட்டியில் என்ன அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரோ அதை வாழ்வியல்ல என்னால் பெற முடிந்தது. என் வார்த்தைகள் எனக்கு பெற்று தந்தன, என் சத்தியம் எனக்கு அதை பெற்று தந்தது. அதனால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அடையாளம் இருந்தால் தான் இவர் ரிலிஜன் பேசுகிறதுக்குன்னு. ஒன்றும் அவசியம் கிடையாது. என்னுடைய அணுகுமுறை மதத்தையும் அரசியலையும் கலக்காதீங்க. கலக்கலைன்னா எனக்கு அங்கே வேலை இல்லை, நான் வெளியே போயிடுவேன். இவ்வளோதான். இந்த மத அடையாளங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க, இதை பற்றி தான் அடுத்ததாக கேட்க வந்தேன். இப்போ நம்ம வந்து இந்த பூணல் அணிகிறது, குல்லா போட்டுக்கிறது, பர்தா அணிகிறது, இன்னும் நம்ம கூட நம்ம நெத்தியில் வச்சுருக்க குங்குமம் போட்டு இதெல்லாம் கூட நிறையா மத அடையாளங்களை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம கூட வேற்றுமையை வளர்க்காதா? இப்போ நீங்கள் முக்கியமாக அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, நீதி அரசர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லும்போது இந்த மாதிரி மத சின்னங்களை அணிஞ்சிக்கிட்டு தீர்ப்பு வழங்கும் போது பாரபட்சம் இல்லாத நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மற்ற மதத்தினருக்கு அது அச்சத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தாதா? இல்லை, பட்டை போடுறதாலேயோ இல்லை அடையாளங்களை போடுறதாலேயோ அவங்க வந்து கண்டிப்பாக மாறுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் போடாமையே மாத்திரமே எவ்வளோ பேர் இருக்கான். தான் யாருன்னே தெரியாமே இருந்து உள்ளுக்குள்ளே ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அதே மாதிரி வேலை செய்கிற திருட்டு மனமுடையவர்கள், கள்ள புலனுடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியம், ஒரு அடையாளம். இப்போ நான் திருநீர் வைக்கிற போது எங்கள் அப்பாவை நினச்சிக்குவேன், குங்குமம் வைக்கும்போது எங்கள் அம்மாவை நினச்சிக்குவேன். இது ரெண்டும் என்னுடைய தாய் தந்தைக்கான என்னுடைய அடையாளம், அவ்வளோதான். இது நான் வந்து சிவனுக்காகவோ சக்திக்காகவோ வச்சு அது ஒரு காலம். அதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன காலம்னா, திருநீர் எங்கள் அப்பாவுடைய அடையாளம், குங்குமம் எங்கள் அம்மாவுடைய அடையாளம். இது ரெண்டையும் நான் சுமக்கிறேன், அவ்வளோதான். ஒருவேளை அடையாளங்கள் தேவைப்படாமல் போகக்கூடிய காலமும் ஒன்று வரும், விட்டுடலாம். இந்த அடையாளங்களை அவங்கவுங்க சௌரியத்துக்கு போட்டுக்கிறாங்க. ஒரு பூணூல் அணிவது அவங்க சௌரியம், ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிறது அவங்க சௌரியம். போடுறவங்களெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுக்காக பொது இடத்துக்கு வந்துட்டால் அதுக்காக அழிச்சிடணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அது அவங்க சௌரியம். இது இருந்தாலும் இதுக்கு அப்பால் சிந்திக்கிறவங்க இருக்கணும். நீங்கள் பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது சார், நீங்கள் பழைய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த சமூகத்துக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க மதங்களுக்கு மாற்றான தீர்ப்பு கொடுத்த பெரியவங்க இருக்காங்க. வரலாற்றை பதிவு பண்ணும்போதே சார் பயஸ்டாகவே இல்லாமல் அன்பயஸ்டாக தன்னுடைய காஸ்ட்டு, தன்னுடைய ரிலிஜன் இதெல்லாம் இல்லாமல் பதிவு பண்ண பெரிய சான்றோர்கள் இருக்கிறாங்க. சீனிவாச ஐயங்கார் வரலாறு எழுதுகிறாரு, பயஸ்டாகவே இருக்காது சார். சீனிவாச ஐயங்கார் என்ன வரலாற்று எழுதுகிறாரு, சங்க இலக்கியத்தை பற்றி எழுதுகிறாரு. பொய்க்கதைகளும் புனைக்கதைகளும் கலவாத தமிழரின் எளிய இயற்கைத்தன்மை நிறைந்த காலம்னு எழுதுகிறார். பொய்க்கதைகளும் புனைக்கதைகளும் எதை சொல்கிறாரு சீனிவாச ஐயங்கார். இன்னொரு ஜட்ஜ் இருந்தார், அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு அந்த டக்குன்னு இப்போ கொஞ்சம் மறதி வந்துடுச்சு. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தா அவங்க சார்ந்த மதத்துக்கு நேர்மாறாக தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கேஸில் அப்படி தான்ப்பா இருக்குது, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நான் வேறு மதம் அது வேறு. ஏன் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அப்படி தானே இருந்தார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பன் விழாவெல்லாம் பெருசாக கலந்து சிறப்பிச்சிருக்காரு அவர். அது வேறு, நான் பார்க்குற அந்த ரோல் வேறு, என்னுடைய தனிப்பட்ட ஃபெய்த்துங்கிறது வேறு. அந்த புரிதல் ரொம்ப அவசியம். இந்து மத கோட்பாடுகளை விளக்கி சொல்லக்கூடிய எத்தனையோ நூல்கள் நம்மகிட்ட இன்றைக்கி கைவசம் இருக்குது. உதாரணம் இந்த 4 வேதங்களும் 108 உபநிஷதங்களும் இன்னும் பகவத்கீதை இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. அதுபோல் சைவ சித்தாந்த வைணவ சித்தாந்த நூல்கள், தமிழ் மறை நூல்களும் இருக்குது. அது தவிர சங்க இலக்கியங்கள் இருக்குது. இந்த நூல்கள் மூலமாக மனித வாழ்வு மேம்பட்டிருக்கா, இதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா, இது வந்து மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த அளவில் உதவி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போவுமே வாழ்க்கையிலேருந்து தான் இலக்கியம் வரும், இலக்கியத்துலேருந்து வாழ்க்கை வராது. அது அடுத்த ஸ்டேஜ். மனுஷன் வாழறதெல்லாம் ஒருத்தன் கவனிப்பான், யாராவது ஒருத்தன் அதை தொகுத்து எழுத ஆரம்பிப்பான், சொல்லுவான். முதல்ல யார்ட்டையாவது பார்த்தேன்ப்பா இப்படி ஒரு பூ பூத்து இருந்தது, இந்த மாதிரி பூவை நான் பார்த்ததில்ல, அது குறிஞ்சி பூங்கிறாங்கப்பா அப்படிம்பா. அந்த குறிஞ்சி பூவை பறித்து இந்த மாதிரி எப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பான். ஸோ சங்க இலக்கியமே வாழ்தலுக்கு பிறகு தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன வாழ்ந்தாங்களோ அதில் வர்ற காதல், அதில் வர சண்டை, அதில் வர்ற கோபம், அதில் வர்ற பெருமை,
அதில் மரணம் வரும், மரணத்தை பற்றிய கருத்து வரும், பூ வைக்கிறது வைக்காததை பற்றிய செய்தி வரும், மிருகங்களை பற்றி வரும். ஒரு பழைய இது வருது, சதன்னு சேரு இருக்குது. அந்த சேரு இருக்கிற இடத்துல வந்து அப்படியே அந்த முதலையை பிடிச்சி சமைக்கக்கூடிய அந்த மக்கள் ஓடி வராங்க. அதில் அந்த சேத்துல அப்படி தட்டி பார்த்து அது இருக்கிறத கண்டுபிடிப்பான் அந்த குடியில் மூத்தவன். பெரிய முதல்ல இந்த இதை ஆப்டுது சமைக்கிறதுக்குன்னு எடுக்கிறான். அப்புறம் திரும்ப சேர்ந்து மறுபடியும் கீழே போட்டுறான். அது ஏன் விட்டுட்டேன்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறான். ஸோ இவ்வளவு தான் சாப்பிட வேண்டுங்கிற உணர்வு இருந்தால் கூட அது குட்டின்னுகிற காலம் அதில் 2 இருக்குது. அது தாய்மையாக இருக்குங்கிறதுக்காக விட்டானா இவன் சந்ததி திங்கிறதுக்கு அது குட்டி போடணும். எக்கனாமிக்கல் பிளானிங் அதுக்குள்ளே இருக்குது. அது 10 குட்டி போட்டுட்டு செத்துன்னு வச்சுக்கோங்க, இவன் பரம்பரையும் சாப்பிடலாம்ல, அது பரம்பரையும் இருக்கும், இவன் பரம்பரையும் திங்கலாம்ல. என்ன காரணம்னு தெரில. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சங்க இலக்கியத்தில் வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். சரிங்க. ஸோ வாழ்க்கையிலிருந்து அதை பதிவு செய்வதாகத்தான் இலக்கியம் தோணும். பிறகு அந்த இலக்கியம் நட்செல்லாம் அவனுக்கு நீதியை சொல்ல ஆரம்பிக்கும். கருவுற்ற விலங்குகளை வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு செய்தியாக வரும். பெரிய புராணத்தில் கூட வருது. கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போகும்போது அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, வேட்டை என்னென்ன ஆடக்கூடாது, இந்த மாதிரி தாய்மை அடைந்த விலங்குகளை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து யாருமே வந்து கறி சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கிறான். அது என்ன அந்த மாதம் ஏதாவது அநியாயம் பண்ணிச்சா இல்லை ஏதாவது நியாயம் பண்ணிச்சா? புரட்டாசி மாதத்தில் எல்லாமே இணை சேரும், கரு உற்பத்தி ஆகும். புரட்டாசி மாதத்தில் புதிய ஜனனங்கள் உண்டாகும். காமமும் மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்ச பிறகு எல்லா விலங்குக்கும் காமம் உண்டாகும். காமம் உண்டான உடனே இணை சேர்ந்து குட்டியை உண்டு பண்ணோம். அந்த காலகட்டத்தில் கொண்டுட்டா கொல்லக்கூடாது. அதுக்காக புரட்டாசி மாதத்தில் மாம்சமே தொடமாட்டாங்க. ஸோ இவைகள் எல்லாமே எப்படி வருது பாருங்கள். சமூகத்தில் சில பழக்க வழக்கங்கள் சில காரணங்களால் உண்டாகுது. இது மாதிரி நீதிகளை எழுதுகிறாங்க. அதுக்கு அடுத்தது வெறும் நீதியாகவே நீதி நூல்கள், திருக்குறள், 14 கணக்கு நூல்கள் இவையெல்லாம் உண்டாகுது. இது தமிழில். வடமொழியில் வேதத்துக்கு அப்புறம் ஸ்மிருதி, ஸ்ருதி ஸ்மிருதி, வாழ்வியல் முறைகளை சொல்வதற்கு. அதாவது ஸ்ருதியிலேருந்து எடுத்து உதாரணங்களோட வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளை சட்டங்களை ஒன்று பண்ணக்கூடிய ஸ்மிருதி உண்டாகுது. ஸோ மனிதனை நெறிப்படுத்துவதற்கான முயற்சி எல்லா மொழிகளிலும் எல்லா காலத்திலும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இவை இருக்கிற போதே இவற்றை தாண்டி தவறு செய்யக்கூடிய வேகம் மனித சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இவைகளை மீறுகிற ஆர்வம் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இவைகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய வலிமை மனிதனுடைய காமம், கோபம் போன்ற உணர்வுகளுக்கு இருக்கிறது. ஸோ ரெண்டுமே இருக்கும். நீதி சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், இப்போ கோர்ட்டும் இருக்கும், திருடனும் இருப்பான். சரி, ரெண்டுமே இருக்கிறது தவிர்க்க முடியாது. ஓரளவு பயன்பட்டிருக்கும், ஓரளவு பயன்படாது, அதுக்கு மேலே பயன்படாது. இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. தமிழ் அறநூல்கள் சமண பௌத்த சமய நூல் அடிப்படையில் எழுந்தவை பெருவாரியாக. வேதம் வந்து வேறு மரபில் எழுந்தது. வேத மரபில் நம்ம பிழை சொன்னால் கோவப்படுவாங்க, இவன் யார் சொல்கிறதுக்குன்னு. ஆனால் அவங்களவங்களாம் படித்து பார்த்தா தெரியும் அவ்வளோ பிழை இருக்கு. நிறைய பிழை இருக்குது. மொழிபெயர்ப்பு நூல்களை வாங்கி எல்லாரும் படிக்கணும். இன்றைக்கி வேதம் பெருசுன்னு சொல்கிற பல பேர் வேதத்தை படித்ததே கிடையாது. வேதம் படிக்கிற பரம்பரையிலேயே வேதம் படிக்கிறது இல்லை. வேதம் படிக்காதவன் இன்றைக்கி வேதத்தை படிச்சிருக்க போகிறான். படித்தா அதில் என்ன தப்பு இருக்குங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதை சொல்ல பயப்படுறாங்க. ஆனால் சமண பௌத்த நூல்களில் அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் மனித குலத்தினுடைய நீதி, நேர்மை, அறம் அதில் உறுதியாக இருந்தாங்க. சார், நம்ம புராணங்கள் கதைகளே எடுத்தால் கூட ஒழுக்கக்கேடாக இருந்தவனை கூட கடவுள் காப்பாற்றிடுவார். இப்போ மாபாதகம் தீர்த்த படலம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் நிறைய தவறுகள் இருக்குது. மனைவியை வந்து ஒரு அடியாருக்கு உணவு விடுவதற்காக மனைவி இன்னொருவனோட போனால் கூட தப்பு இல்லைங்கிற மாதிரி எழுதியிருப்பான். ஒத்துக்க முடியாது இன்றைக்கி. அதெல்லாம் அது நியாயம்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்திங்கிற அந்த ஒரு ஓரியன்டேஷனில் பெருசாக வச்சுக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனத்தையும் நியாயப்படுத்துவாங்க. வாழ்நாள் முழுக்க அயோக்கியனாக இருந்தான், அவன் சாவர போது கடவுள் நாமத்தை சொன்னான், உடனே சொர்க்குலகத்துலேருந்து ஒரு விமானம் வந்து மேலே கூட்டிகிட்டு போச்சுன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? வாழ்நாள் முழுக்க அவன் தப்பு பண்ணுவானா, கடைசி நேரத்தில் சாவர போது ஒரு கடவுள் பேர் சொல்லுவானா, இவன் அந்த கடவுள் காப்பாற்றுவார்னா எங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா அந்த கடவுள் பிடிச்சி உள்ளே வச்சுருவானா. அப்படின்னா வாழ்வு நல்லது செஞ்சவனோட கதி என்ன நியாயம் இருக்கு? இது இவன் கற்பனை. அதாவது இவன் மனசில் என்னன்னு கேட்டால் இவன் அயோக்கியத்தனம் பண்ணணும். நான் இன்னொன்று சொன்னால் பல பேரை கோவப்படுவாங்க. இந்த சமயத்துக்கு வழிகாட்டி சொற்பொழிவு, உபன்யாசம், இந்த மத குருமார்கள்லாம் பண்ணுறாங்க பாருங்கள்.
இவங்க தங்க தப்பை நியாயப்படுத்துறதுக்குன்னு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. இவங்க தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்பை நியாயப்படுத்துகிற மாதிரி புராண கதையில் ஏற்றி சொல்லுவாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? தன்னுடைய அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்துறதுக்கு சமய இலக்கியங்கள்லேயே நியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, தவறு. அது அறம் சார்ந்த சிந்தனை வந்து சமண பௌத்த மதங்களில் நீங்கள் பார்க்குற அளவுக்கு பக்தி இயக்க மதங்களில் பார்க்க முடியல. ஒரு சார்பு, அவங்களுக்கு எல்லாம் பாவம் பண்ணாலும் கடவுள் மன்னிப்பாருன்னா, மன்னிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னே பாவம் பண்ணுவான். கிறிஸ்தவ மதத்துலையும் நான் இவர் என்ன இந்து மதத்தை மட்டும் சொல்லிட்டார், நான் கிறிஸ்தவ மதத்துலையும் பாவம் மன்னிப்பு கொடுப்பாருங்கிற ஐடியாலே பாவம் பண்ணலாமா? படக்கூடாதுல்ல. அதே மாதிரி இஸ்லாத்திலே சொல்லுவாங்க, என்ன வேணால் தப்பு பண்ணி 6 வேளை தொழுகை பண்ணிட்டா வந்து இறைவர் வந்து அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஏற்றுக்கிட்டால் அவங்க கடவுளே கிடையாதுன்னு தான் நான் சாதிப்பேன். அயோக்கியத்தனம் பண்ணவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும், அதெல்லாம் கடவுள் மன்னிக்கலாம் கூடாது, அவருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அதை தான் இப்போ அடுத்த கேள்வியை கேட்க வந்தேன். மனிதனுக்கு சுயேட்சை உண்டா? நம்ம இந்து மதம் கர்ம விதியை போதிக்குது. மனிதனுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்றபடி அடுத்த வர பிரிவுகளை அவன் பலனை அடைகிறானா? இது எப்படி சொல்லுவீங்க நீங்கள்?